ஸோ ஃபஸ்ட்டு சிஏலேருந்து ஆரம்பிக்கலாம். வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்குல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் முதல் ஏஐ யூனிவர்சிட்டி, ஓகேவா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக எங்கே அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகாவில் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூகுள் ஐஓ கனெக்ட் இந்தியா 2026 சப்மிட் அப்படிங்கிறது பெங்களூர்ல நடக்குது. ஸோ இந்த சப்மிட்ல வச்சுதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி நாங்கள் கர்நாடகாவில் இந்தியாலேயே ஃபர்ஸ்டா ஒரு செயற்கை நுண்ணறிவுக்கான பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத அமைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காமன்வெல்த் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஸோ 2026ஓட சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இது வந்து டெல்லியில நமக்கு 14 ஜூலை 2026 அன்னைக்கு தொடங்கி இருக்கும். 22வது எடிஷன் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. ஸோ இதோட மாஸ்காட் பார்த்தீங்க அப்படின்னா மயூர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மயூர் அப்படிங்கிறது எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்காங்க அப்படின்னா பீகாக். ஸோ எப்படி நமக்கு தம்பி வந்து அந்த எதோட சிம்பிள் வச்சிருப்பாங்க தம்பி அப்படிங்கிறது செஸ்ஸுக்கு? குதிரை. ஓகேவா, சோ குதிரை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மயூர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பீகாக்கோட தலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ப்ளூ கலர்ல அந்த பாடி எல்லாம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதான் இந்த மயூர் அப்படிங்கிற மாஸ்காட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு 2021 தான் செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 2025-30. ஸோ அந்த பீரியடுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து செமிகான் மிஷன் 2.0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2026 ஜூலை 15 அன்னைக்கு நமக்கு லான்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 5 இயர்ஸ் அப்படிங்கிறது செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து மாத்திட்டு இப்போ வந்து அதோட ஆயுட்காலம் அந்த டியூரேஷன் அப்படிங்கிறத 12 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல இந்த செமிகண்டக்டர் மிஷன்ல ஒரு 6 பில்லர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த 6 பில்லர்ஸ்ல ஒன் ஆஃப் த பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா சிப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதும் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021, செமிகான் மிஷன் 2.0 அப்படிங்கிறது 2026. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அண்ட் அதோட டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 12 இயர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிகழாண்டில் 169 பேரின் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பண்ணாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் உறுப்பு தானம் செய்பவர்களோட உடலுக்கு அரசு சார்பில் மரியாதையோட அவங்க உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படும். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2023 செப்டம்பர் 23 வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 2023 இது பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 23 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் என்ன டேவா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்? உடல் உறுப்பு தான தினம். எஸ், உடல் உறுப்பு தான தினம் அப்படிங்கிறது ஆர்கன் டொனேஷன் டே. சோ இந்தியால ஆர்கன் டொனேஷன் டே எப்போ? சுதேந்திரனோட பர்த்டே அப்போ ஆகஸ்ட் 13. ஆகஸ்ட் 3 வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. ஆகஸ்ட் 13 எதுக்கு, ஆகஸ்ட் 3 எதுக்கு? 13 வேர்ல்டு வந்து 13. ஓகே, ஸோ வேர்ல்டு வந்து 13. ஓகேவா, வேர்ல்டு வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி. இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி. ஓகேவா, ஸோ ஆகஸ்ட் விட்டு பிரேக் ஆகுது. ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஆர்கன் டொனேஷன் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில், நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு லெவலில் நடுவில் வருது. ஓகேவா, ஸோ ஆகஸ்ட் 13 வந்து நமக்கு வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 23 அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஆர்கன் டொனேஷன் டே அப்படிங்கிறது நம்ம அந்த அவேர்னஸ் டே மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு ஆப் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னா விடியல் அப்படிங்கிற ஆப்பு ஆகஸ்ட் 2021 வந்து லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து
அந்த ஆர்கன் தேவைப்படுறவங்களோட இதுவுமே வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஆர்கன் டொனேட் பண்ணக்கூடியவங்களோட லிஸ்ட்டுமே வந்து இருக்கும். இது எல்லாமே இந்த ஆப்ல அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஆப் ஆகஸ்ட் 2021. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்டன். ஸோ டிரான்ஸ்டன் அப்படின்னா த டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஸோ இது 2014 டிசம்பர் 12 வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டிரான்ஸ்டன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய தடவை வந்து கேட்டிருப்பாங்க. டிரான்ஸ்டன் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2014 டிசம்பர் 12 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம்னா நமக்கு தோட்டா ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தோட்டா அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? Transplantation of Human Organ and Tissues Act. எஸ், டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் இல்லையா? டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வரும் நமக்கு. ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். ஸோ இதுவுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. 1994 கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு உடல் உறுப்பு தானம் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஸோ இந்தியாவிலேயே அதிகமான உடல் உறுப்புகள் தானம் பண்ணக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு தான். ஓகேவா? ஸோ கண்டினியூஸா ஒரு 8 இயர்ஸ்க்கு மேல பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த செமிகான் 2.0 அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? செமிகண்டக்டர் மிஷன் 2.0. ஸோ இதுக்கு கூடயே கைபேசி உற்பத்தி திட்டம் அப்படிங்கிற ஒரு 2.0 கைபேசி உற்பத்தி திட்டம் 2.0 அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து 62,500 crores அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுல அது தொடங்கி வச்சதும் இல்லாம இதுல ஒரு டேட்டா சொல்லியிருப்பாங்க. மொபைல் போன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து எத்தனையாவது பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருப்பாங்க? மொபைல் மேனுஃபேக்சரிங் சைனா தான் இல்லையா? ஸோ சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லிக்கு மத்திய அரசு தடை. ஸோ என்ன பூச்சிக்கொல்லிக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாராகுவாட் டைக்ளோரேட் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி. ஸோ இதுக்கு தான் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த பூச்சிக்கொல்லினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உடல் நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் இந்த பூச்சிக்கொல்லிக்கு தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு பூச்சிக்கொல்லி சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா இன்செக்டிசைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1968 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 68 செக்ஷன் 5க்கு கீழே ஒரு பதிவு குழு அப்படிங்கிறது அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இப்ப பாராகுவாட் டைக்ளோரைட் அப்படிங்கிறத பேன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கழுகுகள் எல்லாம் இறக்குறதுக்கு ஒரு அது இறந்த டைக்ளோஃபினாக் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ டைக்ளோஃபினாக் இதுவுமே பிஒய்க்யூல கேட்டிருப்பாங்க. ஸோ எதனால அதை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது சாப்பிட்டு அந்த கழுகுகள் வந்து அந்த விலங்குகள் வந்து இறக்குது. அவங்க அந்த விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள்ல இருக்கக்கூடியது. அப்ப இது அந்த விலங்குகள் இறக்கும் போது அதை வந்து கழுகுகள்லாம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த கழுகுகளுக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறனால இந்த டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிறத நமக்கு பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பூச்சிக்கொல்லியை பேன் பண்ணியிருக்காங்க, பாராகுவாட் டைக்ளோரைட் அப்படிங்கிறது பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ரீசெண்டா நிறைய இதை பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது பஞ்சு மிட்டாயில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க? ரோடமைன் பி. ரோடமைன் பி அப்படிங்கிறத பேன் அது இருந்தனால அது வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ கேன்சர் ஏஜெண்டாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலருக்கு காரணம் இந்த ரோடமைன் பி தான். ஸோ இதை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் நிறம் தரும் தொழிற்சாலை சாயம். ஓகேவா? ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா ஆரமின் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆரமின் ஓ அப்படிங்கிறது ஆரமின் ஓ. ஸோ இது வந்து என்னன்னா மஞ்சள் நிறம் கொடுக்கக்கூடியது. மஞ்சள் நிறம் கொடுக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்லோ சாயம் தான் இந்த ஆரமின் ஓ அப்படிங்கிறது. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதனால என்ன ஆகும்? இது வந்து எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரியாணி, இனிப்பு, ஸோ இதுலலாம் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? பிரியாணி, இனிப்பு சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல இந்த கலரை வந்து மிக்ஸ் பண்றாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய கேன்சர் மாதிரியான நோய்கள் எல்லாம் வருது. ஸோ அதனால இதையுமே பேன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மசாலா, மிட்டாய், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு கலர் ஆட் பண்றாங்கன்னா மெட்டானில் எல்லோ அப்படிங்கிற ஒரு கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க. மெட்டானில் எல்லோ. ஸோ இதையுமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுட்டுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு அனுமதி இல்லாத ஒரு சாயம், செயற்கை சாயம் அப்படிங்கிறது உணவுக்கான அனுமதி இல்லாத செயற்கை சாயம்.
அனுமதி இல்லாத செயற்கை சாயம் தான் இந்த மெட்டானில் எல்லோ அப்படிங்கிறது. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்னா சூடான் டைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, சூடான் டைஸ். இதுல வந்து சூடான் 1, 2, 3, 4 எல்லாம் இருக்கும், நிறைய கேட்டகரி வந்து இருக்கும். எல்லாமே வந்து நமக்கு பேன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரெட் கலர் சாயம். ஓகேவா, தொழிற்சாலைகள்ல யூஸ் பண்ணக்கூடிய ரெட் கலர் சாயம் அப்படிங்கிறது. இதை வந்து எதுல சேர்க்குறாங்க அப்படின்னா மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாஸு, ஸோ இதுல எல்லாம் சேர்க்குறாங்களாமா மிளகாய் தூள், சாஸ். ஸோ அதனால இதையுமே வந்து நமக்கு பேன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த நல்ல கலராக இருக்கிறதெல்லாம் பார்த்தா சாப்பிடக்கூடாது. ஓகேவா, ஸோ என்னன்னா எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃபேக்ட்ரிஸில் ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சாயம் யூஸ் பண்ணுறது தான் வந்து சாப்பிட்றாங்க. பட் என்னன்னா நமக்கு என்ன அந்த கலராக இருக்கிற அதான் டேஸ்டா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ரோஸ் மில்க் மட்டும் பண்ணுங்க, ரோஸ் மில்க்கும் அதே ஃப்ளேவர் இருக்கு. ரோஸ் மில்க்ல கலர் சேர்க்குறாங்க, மேபி சேர்க்கலாம். ஸோ ரோஸ் மில்க்கும் சாப்பிடாதுங்க. ஓகேவா, அது குடிச்சிங்க அப்படின்னா என்ன ஜெலுசில் மாதிரியே இருக்கும். பிடிக்குமா என்ன எல்லாருக்கும்? எனக்கெல்லாம் பிடிக்காது. ஆமா, எனக்கும் பிடிக்காது அது டேஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா வேற என்ன பேன் பண்ணியிருப்பாங்க? நமக்கு ஒரு இது லிக்யூட் நைட்ரஜன் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. மயோனிஸ் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ லிக்யூட் நைட்ரஜன் ஃபார்முலா என்ன? எஸ், LN2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, லிக்யூட் நைட்ரஜன். ஸோ அது என்னன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க அந்த நியூஸ்ல, வாயில போட்டோம் அப்படின்னா அப்படியே புகை வரும். ஓகேவா, ஸோ அப்போ அதுதான் வந்து இது பண்ணியிருப்பாங்க, லிக்யூட் நைட்ரஜன் LN2. ஸோ அப்படியே குடலெல்லாம் எரிஞ்சிரும். ஓகேவா, அப்படியே உள்ள போக போக. ஸோ அப்போ அதுதான் நமக்கு பேன் பண்ணியிருப்பாங்க, லிக்யூட் நைட்ரஜன். ஸோ இது இல்லாமல் ஒரு நேத்தா என்னவோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே இன்னைக்கு என்னவோ அது பார்த்தோம் அப்படின்னா செயற்கை நிற சேர்க்கப்பட்ட அப்பளம், ஆர்டிஃபிஷியலி கலர்ட் பப்பர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வடகம் எல்லாம் இருக்கும் இல்லையா, கலராக அந்த விரல்ல எல்லாம் போட்டுட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ஆர்டிஃபிஷியலி கலர்ட் பப்பர்ட்ஸ். ஸோ இதையும் வந்து இது பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் 2026. ஸோ இதனால நிறைய உடல்நல பாதிப்புகள் வருது அப்படிங்கிறதுக்காக இதுவும் தடை பண்ணப்பட்டிருக்கு. கலராக இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்டு ரிலேட்டடாக இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு யாரு இது பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் அறிவிக்கிறது? FSSAI இவங்க தான் அறிவிப்பாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க ஆக்ட்? 2006ல வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 2008ல இருந்து நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஃபார்மும் நமக்கு ரொம்ப முக்கியமானது, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இது இல்லாமல் வேற என்ன ஆக்ட் நமக்கு இதோட ரிலேட் ஆகி வரும் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1954. சூப்பர், 1954ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். 1954 உணவு கலப்பட தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ அப்போ இவங்க FSSAயை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. எது ரிப்பீட் பண்ண சொல்கிறீங்க, எந்த பாயிண்ட்டு? சிம்பிளாக கடையில் சாப்பிடவே கூடாது. ஆமாம், அவ்வளோதான். அதுவும் ரோட்டோர கடையில், ஐ மீன் அந்த இது அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஓகேவா, ஸோ அது வந்து சாப்பிடக்கூடாது. பட் நம்மலாம் சாப்பிட்றது அது மட்டும்தான் இல்லையா. ஓகே ஃபைன். ஸோ அப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு? 1965. 45.
FCI ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 1965 ஓகேவா 65 ஜான் 14ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க FCI FAO தான் 45 ஆமா. ஆமா FAO வந்து 45 ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனா அது வந்து ரோம் 19 இட்டாலியில கூட இருக்கும் அவரு இப்ப அதேதான் மோடி கூட அவார்டு கொடுத்தாங்க தானே ஆமா FAO சார்பில் அவார்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ தலைவருக்கு அவார்டு கொடுக்காத இடமே கிடையாது ஸோ எல்லாத்துலேயும் புகுந்து விளையாடிட்டாரு ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன அவ்வளோதான் ஓகே ஸோ இது எல்லாமே இது ரிலேட்டடாக நமக்கு இருக்கக்கூடியது ஃபைன் ஸோ அடுத்த டேட்டா என்னன்னா யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கை 2026 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நியூ இந்தியா பாலிசி ஃபார் யூரியா ஓகேவா ஸோ இந்த இதுதான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ 2026 யூரியா ஆலை முதலீடுகளை ஊக்குவித்தல் ஓகேவா ஸோ இது வந்து நிறைய நம்ம வந்து இம்போர்ட் எல்லாம் பண்ணுறோம் யூரியா வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுவாங்க அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாவிலேயே வந்து எல்லாத்தையும் மேக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தேவையானதை நம்மளே உருவாக்கிக்கிறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாலிசி மெயினாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பனகல் அரசர் ஸோ பனகல் அரசர் பற்றி ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்துருப்பாங்க என்னன்னா தேடற்கரிய ஒப்புயர்வற்ற நமதருமை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பனகல் அரசரை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஓகேவா அப்போ இது கேட்கலாம் தேடற்கரிய ஒப்புயர்வற்ற நமதருமை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னாங்கன்னா பனகல் அரசரை வந்து தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரு ஸோ பனகல் அரசர் பிறந்தது எப்போ அப்படின்னா 9 ஜூலை 1866 பிறந்திருப்பாரு காளகஸ்தி ஸோ அந்த டைம்ல வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல வந்து இருந்திருக்கும் இப்போ வந்து ஆந்திரால இருக்குது அண்ட் இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர் 1928 ஸோ இவர் வந்து சிஎம்மா எப்போலேருந்து எப்போ இருந்திருப்பாருன்னா 11 ஜூலை 1921 3 டிசம்பர் 1926 வரைக்கும் இருந்திருப்பாரு ஸோ இவரோட இயற்பெயர் என்ன பனகல் அரசரோட இயற்பெயர் ராமராயனிங்கர் எஸ் ராமராய நிங்கர் அப்படிங்கிறது ஸோ முதலா நம்பிக்கையில்லா தீர்மானம் யாருக்கு எதிராக யாரால கொண்டு வரப்பட்டிருக்கும் CR ரெட்டி வந்து பனகல் அரசருக்கு எதிராக தான் கொண்டு வந்திருப்பாரு ஓகேவா முதலா நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் இவரை பத்தின டேட்டாஸ் அப்படிங்கிறது இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கீமு ஸோ நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீம் ஸோ இந்த நமஸ்தே ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜூலை 2023 நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே கவர் ஆகுது அப்படின்னா 2 மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது இதில் நமக்கு கவர் ஆகும் ஸோ என்னென்ன மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஓகேவா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஸோ இந்த 2 மினிஸ்ட்ரிஸும் நமக்கு நமஸ்தேல கவர் ஆகுது அப்போ இந்த ஸ்கீம் எதுக்கானது அப்படின்னா யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா த ஸ்கீம் கவர்ஸ் சீவர் செப்டிக் டேங்க் ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் கிட்ஸ் PEKன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் சேஃப்டி டிவைசஸ் அண்ட் மெக்கனைஸ்டு சானிடைசேஷன் ஆப்ரேஷன்ஸ் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த கழிவு நீர் இது எடுக்கிறது ஸோ அதுலலாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கானது தான் அவங்கள வந்து இந்த வெறும் கையில் வந்து இது பண்ணாமல் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்டு இதெல்லாம் இயந்திரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும் அவங்கள அதில் ஈடுபட வைக்க புரியல மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ஒழிக்கணும் ஸோ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அப்போ அதுக்காக தான் இந்த நமஸ்தே ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க அப்போ இது முன்னாடி என்ன திட்டமா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் SRMS அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஸோ இந்த திட்டத்தை மாற்றி தான் நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ இதோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அண்ட் ஹசார்டஸ் கிளீனிங் ஸோ இது ரெண்டையும் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீவர் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யறத முழுமையாக இயந்திரமயமாக்கல் சுகாதார பணியாளர்களோட உயிர் பாதுகாப்பு கண்ணியத்தை உறுதி செய்யணும் சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு திறன் மேம்பாடு சான்றிதழ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் தொழில் முனைவோராக அவங்களையும் உருவாக்குறதுக்கு உதவணும் ஸோ PPE காப்பீடு அதுக்கப்புறம் நிதி உதவி போன்ற சமூக பாதுகாப்புகளை அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கான கிட்ஸு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும் நிதி உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அண்ட் அதே போல் 2024-25 வேஸ்ட் பிக்கர்ஸும் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நமஸ்தேக்கு கீழே இவங்கெல்லாம் ஆல்ரெடி இருப்பாங்க இந்த ஹசார்டஸ் கிளீனிங் மேனுவல் ஸ்கேவன்
ஸ்கேவஞ்சிங்வங்கலாம் இவங்களுக்கு கூட இந்த வேஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து இதுக்கு கீழே சேர்க்கப்பட்டிருப்பாங்க. அண்ட் பிரைவேட் சானிடைசேஷன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் PSSOSன்னு சொல்லுவாங்க, இவங்களும் தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு திட்ட செலவில் 25% வரைக்கும் முன்பண மூலதன மானியம் அப்படிங்கிறது வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இவங்களை ரீசெண்டா நமக்கு எதுல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாரையும் போல இவங்களையும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாக்கு கீழே ஆட் பண்ணியிருக்காங்க இவங்களையும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி யாரெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஜிக் ஒர்க்கர்ஸ், எஸ், கிக் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் 70+ ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, ஸோ அவங்களுக்கு கீழே இந்த கவர் ஆகுறீங்க. ஆமா பிஎம் கேர்ல கவர் ஆகுறவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு கூட இவங்களையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிஎம்ஜேல நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஸோ அதில் கவர் ஆகுறவங்களும் வருவாங்க. அண்டு அதே போல் பார்த்துட்டா இப்போ வந்து இந்த கிளீன்லினஸ் ஒர்க்கர்ஸ், ஓகேவா, ஸோ கிளீனிங் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இதில் கவர் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஎம்ஜே எப்போ கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு? September 23, 2018. 2018. செப்டம்பர் 23, 2018 கொண்டு வந்திருப்பாங்க பிஎம்ஜே. ஓகேவா, ஸோ இந்த ஜூலை 14 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நமஸ்தே டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜூலை 14 நமஸ்தே டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நமஸ்தே டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வேற என்ன அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து எந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு வரப்பட்டிருக்குன்னா ப்ராகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் அண்ட் தேர் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் 2013. நம்ம படிச்சிருப்போம் மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் ஆக்ட், MS ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2013. ஸோ அதுலேயும் இதுக்கான ரூல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2013 தான் வந்திருக்கும். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த நமஸ்தே ஸ்கீம் அப்படிங்கிறது இதுக்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இது மூலமாக இந்த சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸை வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஸோ அந்த சுய உதவி குழுக்கள், ஸோ அவங்களையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி அவங்க அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவும் வந்து எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடியது. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த சானிடைசேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே நமக்கு நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீம் கூட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு டேட்டா அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா, ஸோ இதான் வந்து நமக்கு 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கும்.